படகில் மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 37 மீனவர்கள் இந்திய எல்லையிலேயே மீன்பிடித்ததாக தப்பி வந்த மீனவர்கள் தகவல். மீனவர்கள் மீட்கப்படும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை பூம்புகார் மீனவர்கள் அறிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகார் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த செல்லதுரை என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மற்றும் 4 ஃபைபர் படகுகளில் கடந்த 20ஆம் தேதி இரவு 43 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து சென்ற இவர்கள் நேற்று காலை கரை திரும்ப வேண்டும். ஆனால் மாலை வரை மீனவர்கள் கரை திரும்பாததாலும் மீனவர்களிடமிருந்து எந்த தகவலும் வராததாலும் மீனவ கிராமத்தில் அச்சம் ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த போது மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கைது செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றதாக தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த மீன்வளத்துறை பணி மேற்பார்வையாளர்கள் தீனதயாளன் மற்றும் வாசன் ஆகியோர் சம்பவம் குறித்து பூம்புகார் துறைமுகத்தில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஒரு விசைப்படகு மற்றும் 2 ஃபைபர் படகுகளில் இருந்த மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 21 மீனவர்கள், சின்னமேடு கிராமத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் மற்றும் சந்திரப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த 13 பேர் ஆகிய 37 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்தது தெரிய வந்துள்ளது. மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் மயிலாடுதுறை மாவட்ட மீனவ கிராமங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் எஞ்சிய 2 படகுகளில் 6 மீனவர்கள் தப்பி இன்று காலை பூம்புகார் துறைமுகம் வந்தடைந்தனர். தப்பி வந்த மீனவர்கள் கூறுகையில், இந்திய கடற்பரப்பிலேயே நாங்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கே இலங்கை மீனவனின் உடல் மிதந்துள்ளது. இதுகுறித்து வாக்கி டாக்கியில் தகவல் தெரிவித்த போது உடலை தேடி வந்த இலங்கை மீனவர்கள் சற்று நேரத்தில் வந்துவிடுகிறோம், அதுவரை அந்த இடத்திலேயே இருங்கள் என கேட்டுக்கொண்டார். அதன்படி சற்று நேரத்தில் அங்கு வந்த இலங்கை மீனவர்கள் இறந்த சக மீனவரின் சடலத்தை மீட்டனர். அப்போது அவ்வழியே வந்த இலங்கை கடற்படை பூம்புகார் மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக ஒரு விசைப்படகு மற்றும் 2 ஃபைபர் படகுடன் கைது செய்ததாகவும், துரிதமாக படகை திரும்பி அங்கிருந்து 2 படகுகளில் இருந்த தாங்கள் 6 பேர் தப்பி வந்ததாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். கடற்கரையில் காத்திருக்கும் மீனவர்களின் உறவினர்கள் அனைத்து மீனவர்களையும் படகையும் பாதுகாப்பாக மீட்டு தர கண்ணீர் மல்க மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகை மீட்டு தரும் வரை பூம்புகார் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.